ஹலோ பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல் பாடியுமே வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஃபுல் பாடியுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து மீடியம் சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பாயில் பண்ண போறோம். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். நீங்க குட்டி குட்டி பீசஸா கூட நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து வேகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நீங்க துருவி எடுக்கும்போது அது டக்குன்னு உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் வேக வைக்கிற வேலைலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் நம்ம வந்து வேக வைக்க போறோம் அடுப்புல வச்சு. நம்ம வேக வைக்கிறதுக்காக துருவி வச்சிருந்தோம் பாத்தீங்களா உருளைக்கிழங்க, அது இந்த பாத்திரத்துல வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு சின்ன டம்ளர்ல வந்து 2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட காய்ச்சின பாலே இருந்தா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அடுப்புல தானே வைக்க போறோம். அதனால வந்து நீங்க காய்ச்சின பால கூட நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எடுக்கிற பால் வந்து பசும்பாலா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா பசும்பாலுங்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் வந்து குடுக்கும். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும், பாலையும் நம்ம அடுப்புல சிம்ல வச்சு நல்லா பாயில் பண்ணிக்க போறோம். நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பாயில் பண்ண பண்ண அந்த பாலு நம்ம ஊத்துன பால் இருக்கு பார்த்தீங்களா? அதோட திக்னஸ் வந்து கம்மியாயிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். நீங்க உருளைக்கிழங்கையும் அப்பப்ப எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி. வெந்துருச்சு அப்படின்னா, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்ப எனக்குமே வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிருச்சு. நான் ஊத்தியிருந்த பாலோட அளவும் கம்மியாயிருச்சு பாருங்களேன். நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் இத கீழ இறக்கி நல்லா நான் கூல் டவுன் பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது வந்து ஹீட்டா இருக்கும் இல்லையா? அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ஆறுற தண்ணிக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டியாயிரும். இப்ப நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான மிக்ஸி ஜார வந்து எடுத்துக்கோங்க. அதுல நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அடிச்சு எடுக்கும்போது ஒரு கிரீமி டைப்ல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட லைஃப் டைம் எவ்வளோ நாளுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல வந்து வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அடிச்சு எடுத்த இந்த பேக்க வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பேக் வந்து ரெடி ஆயிரும். இப்ப இந்த பேக்க வந்து நீங்க உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். அதோட இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க. 2 இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தா போதும். இந்த பேக்க வந்து ரெடி பண்ணிடலாம். இப்ப அந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ், கழுத்து, கை, உங்க ஃபுல் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ் அண்ட் பாடிய வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்க நீங்க அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவன் டோனாவும் மாத்தி குடுக்கும். உங்க பாடியில எங்கேயாவது ஹெவியான பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்னோட டோனையுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிடும். இப்ப இந்த பேக் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன்.
இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க பாடில இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் கம்மி பண்ணி, உங்க பாடியோட பிரைட்னஸ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியும் குடுக்கும். ஏன்னா, இதுல நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி குடுக்கும். அதோட சேர்த்து நம்ம ஃபேஸ்ல வந்து கரும்புள்ளிலாம் இருக்கு. பரு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த கரும்புள்ளி, பருனால வந்த தழும்பு இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனாவும், ஈவனாவும் வச்சிருக்கும். ஏன்னா, இந்த உருளைக்கிழங்குல வந்து விட்டமினும், ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸும் வந்து அதிகமா இருக்கிறனால, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவன் டோனாவும் மாத்தி குடுக்குறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பால் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா கிளீன் பண்ணி, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காவும் இருக்கிறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பேக்க வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு கீழ லைக் பட்டன் இருக்கும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.